Hello students, நம்ம இப்போ பார்க்க போகிறது coordinate exercise 5.3. First question, find the equation of the straight line passing through the midpoint of the line segment joining the points 1 minus 5 4 2. இந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்ஸோட மிட் பாயிண்டில் பாஸ் ஆகிற லைன்ஸ், அந்த லைன் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் இருக்கும். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நாம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க லைன் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க லைனோட ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது மிட் பாயிண்ட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2. நீங்கள் ஃபார்முலா கம்பல்சரி எழுதணும். மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு x1 + x2/2 y1 + y2/2ன்னு எழுதுனதுக்கப்புறம் தான் வேல்யூ சப்ஸ்டியூஷன் போட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? மிட் பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு? 5/2 அண்ட் -3/2. இந்த பாயிண்ட் அப்ராக்சிமேட்டாக எங்கே இருக்கும்? இதோட வேல்யூ என்னவா இருக்குது? இஸ் ஈக்குவல் டு 2.5 அண்ட் -1.5 சொல்லலாம் இல்லையா? 2.5 அண்ட் -1.5 அப்ராக்சிமேட்டாக நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் 2.5 -3.2ன்னு சொல்லியிருக்கு. ஸோ அது எங்கே இருக்கும்? 4th குவாட்ரண்ட்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் அப்ராக்சிமேட்டாக 4th குவாட்ரண்ட் கிடைக்குமா? ஸோ இங்கே நம்மளுக்கு அந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. 2.5 -1.5 இப்படி ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த பாயிண்டில் பாஸ் ஆகிற லைன்ஸ், இப்படி ஒரு லைன் பாஸ் ஆகலாம், another லைன் இப்படி ஒரு லைன் பாஸ் ஆகலாம். சரியா? தட் இஸ் இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலான லைன், இது another லைன் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலான லைன். இந்த லைன்ஸோட ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலான லைன் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலான லைனாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா? parallel to எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருக்கேன். இங்கே எந்த பாயிண்டில் பாஸ் ஆகுது? 5/2 -3/2ல பாஸ் ஆகுறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த சி கான்ஸ்டன்ட் என்னவா கன்சிடர் பண்ண போகிறோம்? 3/2 -3/2. ஸோ இது நம்ம எப்போவுமே என்ன செய்யணும்? ஏஎக்ஸ் + பிஒய் + சி = 0 அப்படின்ற ஜென்ரல் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரியா? அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? 2 ஆப்போசிட் சைட் போகும்போது 2y ஆகுது, -3 ஆப்போசிட் சைட் போகும்போது +3 ஆகிடும். ஸோ ஜென்ரல் ஃபார்மில் 2y + 3 = 0. மிஸ் நீங்கள் இங்கே எக்ஸ் டேர்மே இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஆன் த parallel to எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அங்கே எக்ஸ் டேர்ம் இருக்காது. நெக்ஸ்ட்டு parallel to ஒய் ஆக்சிஸ், இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். parallel to ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்குது. எந்த பாயிண்டில் அந்த லைன் பாஸ் ஆகுது? 5/2. ஸோ இந்த 5/2 நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த லைன் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது? 2x - 5 = 0. ஓகேவா? ஒரு மிட் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த மிட் பாயிண்டில் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க லைன் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின், த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் 2 × x - y + 5 = 0. Find the slope. Find its slope, angle of inclination, intercept on the y-axis. Slope m, inclination angle theta, intercept of the on the y-axis, that is c. இந்த ஃபார்மேட்டில் இந்த கிவன் ஈக்குவேஷன்லேருந்து இவ்வளோ வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஏஎக்ஸ் + பிஒய் + சி = 0. இப்போது 2 × 2 காமன் அவுட் சைடில் இருக்கிறதுனால 2 டேர்ம்ஸோடய மல்டிப்ளை பண்ணும்போது 2x - 2y + 5 = 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஸ்லோப்புக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸ்லோப் ஃபார்முலா என்ன? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸ்லோப் என்ன? m = சம்திங் ஆன்சர் கிடச்சிருக்கும். அந்த ஆன்சர் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம்? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் m = tan θ அப்படின்ற நம்ம ஃபார்முலா தெரியும். ஸோ ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட் அப்படின்றது என்ன? ஒய் இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா எக்ஸ் வேல்யூ 0 ஆன் த ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கும்? 0வாக இருக்கும்.
ஸோ எக்ஸ் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ஒய் இன்டர்செப்ட். ஓகேவா? இப்போ நம்ம சம் பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோப் ஆஃப் த லைன் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ரெண்டுமே என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இஸ் -2. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகும்போது 1ன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஸ்லோப் ஈக்குவல் டு 1. இந்த வேல்யூவை நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம், tan தீட்டா. m ஈக்குவல் டு tan தீட்டான்னு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், m ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ அந்த ஃபார்முலாவில் m வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எந்த tan ஆங்கிளுக்கு 1 ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் 45 டிகிரி. therefore theta equal to 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, -2y + 5 = 0 கிடைக்குது. y = 5/2ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது, ஒய் இன்டர்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் whose inclination is 30 degree. Inclination is 30 degree, making an intercept, y intercept is -3. ஒரு லைன் ஓட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அந்த லைனோட ஈக்குவேஷன் அப்படின்னா tan தீட்டா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ தீட்டா கொடுத்துட்டாங்க. தீட்டா இருக்குது அப்படின்னா நம்மளால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்மில் இருக்க ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருக்கோம். தட் இஸ் y = mx + c. given inclination கொடுத்துருக்காங்க. இன்க்ளினேஷன்லேருந்து என்ன ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து tan தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். tan தீட்டானா என்ன, ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் தெரியும். தட் இஸ் y = mx + c. ஸோ நம்ம என்ன செய்யலாம், இப்போது m = இது லாஸ்ட்டாக எக்ஸசைஸ்லேயே படிச்சிருக்கீங்க இல்லையா, tan தீட்டா tan 30 = 1/√3. ஒய் இன்டர்செப்ட் c = -3. ஸோ இதை நம்ம கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது, ரெக்வயர்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் ஆன்சர் கிடைக்குது. y = 1/√3 × x - 3. இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்ம்லேயே நம்ம சொல்ல மாட்டோம், என்ன ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும், ax + by + c = 0 அப்படின்ற ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டினாமினேட்டரில் இருக்க ரூட்டை போத் சைட்ஸ், ஈக்குவேஷனோட போத் சைட்ஸ்லேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். எல்ஹெச்எஸ்லேயும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ்லேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இட் இஸ் √3 × y, √3 × and √3 × அப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். ஒவ்வொரு டம்மோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன, டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகும்போது √3y = x - 3√3ன்னு கிடைக்கும். இது ஒய் வேல்யூவை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது x -√3y -3√3 = 0. இது இந்த சைடு போயிட்டதுனால இந்த ஃபுல் ரிமைனிங் போர்ஷன் என்ன இருக்கும், 0 ஆகிடும். ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் x -√3y -3 × √3 = 0. எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க மாதிரி ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ஃபைண்ட் த ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்டோட ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் என்ன சொல்லுவேன், y = mx + c. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 = mx + cக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் கிவன் ஈக்குவேஷனை. ஒய் டேர்ம் சேம் சைடை வச்சுட்டு போகிறீங்க, ஒய் டேர்ம் சேம் சைடே இருக்குது, ரிமைனிங் ஆப்போசிட் சைட் போகும். அப்படி என்னவா கன்வெர்ட் ஆகும், 3 - √3xன்னு கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த 1 - √3 ஆப்போசிட் சைட் போகும்போது டிவைடாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஸ்டெப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எக்ஸ் டேர்மை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம். எக்ஸ் டேர்ம் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இந்த √3 வேல்யூ 1 - √3 ஆப்போசிட் சைடு எடுக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் டிவைடட் பை 1 - √3 இருக்கும். இந்த டேர்ம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த ஃபார்மேஷன் y = mx + cக்கு ஃபார்மேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இஸ் ஸ்லோப்,
அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, ஒய் இன்டர்செப்ட். ஸோ டைரெக்டாக நம்ம ஆன்சர் எழுதிடுறோம். என்ன ஆன்சர், m equal to slope equal to minus root 3 by 1 minus root 3, constant term c equal to y intercept 3 by 1 minus root 3. given equation ax plus by plus c ஃபார்மில் இருக்குது. அந்த ஈக்குவேஷனை நம்ம y equal to mx plus cக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்டை எழுதிடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் சம், find the value of a if the line passing through minus 2, 3 and 8, 5 is perpendicular to y equal to ax plus 2. இப்போ இந்த லைன் என்ன சொல்லியிருக்காங்க, 2 minus 2 3 இந்த 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுற லைன் அண்ட் y equal to ax plus 2 இந்த 2 லைன்ஸும் என்னன்னு சொல்லிட்டாங்க, பர்பண்டிகுலர். பர்பண்டிகுலர் கண்டிஷன் நம்ம படிச்சிருக்கோம். என்ன கண்டிஷன், 2 லைன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப் அண்டு செகண்ட் லைனோட ஸ்லோப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், -1. m1 into m2 equal to -1. ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் ஏவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறேன், 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்லோப் ஃபார்முலா y1 minus y2 divided by x2 minus x1 or y2 minus y1 by x2 minus x1 சொல்லலாம். ஸோ அதில் நீங்கள் ஒவ்வொரு சம்முக்கும் ஃபார்முலா கம்பல்சரி எழுதியிருக்கணும். என்ன ஃபார்முலா, ஸ்லோப் ஃபார்முலா y1 minus y2 divided by x1 minus x2. ஈவன் 2 பாயிண்ட்ஸில் இருக்க வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்லோப் ஆன்சர் கிடைக்குது. வாட் இஸ் த ஸ்லோப், ஸ்லோப் ஈக்குவல் டு 1/5. நெக்ஸ்ட்டு கிவன் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, y equal to ax plus 2. இதில் ஸ்லோப் என்ன கிடச்சிருக்கு, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு தான் ஸ்லோப். ஸோ இது y equal to mx plus c ஃபார்மில் இருக்குது. இந்த ஃபார்மில் இருக்கும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்லோப்னு சொல்லுவேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனோட ஸ்லோப் a. ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், செகண்ட் ஈக்குவேஷனோட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது ரெண்டுமே பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், -1. ஸோ பர்பண்டிகுலர் கண்டிஷன் m1 into m2 equal to -1. அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் a equal to -5. ஓகேவா. நெக்ஸ்ட் 6th sum, the hill in the form of a right triangle has its foot at 19, 3. The inclination of the hill to the ground is 45 degree. Find the equation of the hill joining the points, joining the foot and the top. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹில் கிரவுண்டோட ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். சரியா. அப்படி இருக்கும்போது அதோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஃபுட்டில் அதோட பாயிண்ட் 19, 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹில் ஃபுட் அண்ட் டாப்புக்கு இருக்க ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிவன் டயக்ராமை பாருங்கள். இட் இஸ் ஹில், இது கிரவுண்டோட எவ்வளோ ஆங்கிளில் நான் மென்ஷன் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு, 45 டிகிரி. இட் இஸ் டாப் ஆஃப் த ஹில், இட் இஸ் ஃபுட் ஆஃப் த ஹில். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. 45 டிகிரி கொடுத்துட்டாங்கனாவே நம்ம ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸ்லோப் ஃபார்முலா m equal to tan theta. ஸோ tan 45 டிகிரி equal to 1. ஸ்லோப் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் பாயிண்ட் x1 அண்ட் y1 ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்லோப் 1 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, y minus y1 is equal to m into x minus x1. இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். ஒரு ஸ்லோப் 1 பாயிண்ட் கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, ஃபைனல் ஆன்சர் ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகுது. y minus y1 equal to m into x minus x1. அப்போது ஜென்ரல் ஃபார்மேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும், எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ ரிமைனிங் எல்லா வேல்யூஸுமே ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வரோம். அப்போ கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்,
ஈக்குவல் டு 0. எக்ஸ் இந்த சைடே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 19 சேம் சைட்லேயே இருக்குது. ஒய் ஆப்போசிட் சைடு வரும்போது மைனஸ் ஒய் ஆகுது. மைனஸ் 3 ஆப்போசிட் சைடு வரும்போது ப்ளஸ் 3யாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் 7th சம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் of the straight line through pair of points. 2 points கொடுத்துருக்காங்க. First point x1 y1, second point x2 y2. ஸோ 2 points given கொடுத்துருக்காங்க அப்படின்னா straight line equation formula y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. ஸோ நீங்கள் ஃபார்முலாவை கிளியராக படிச்சுக்கோங்க. இது 2 மார்க் கொஸ்டினாக இருக்குது அப்படின்னா ஃபார்முலாவுக்கு 1 மார்க், ஆன்சருக்கு சப்ஸ்டியூஷன் ஆன்சருக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா கிளியராக எந்தெந்த சம்முக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணுன்றதை கிளியராக நீங்கள் படிச்சிருக்கணும். சரியா? ஒய் மைனஸ் ஒய்1 இங்கே 2 பாயிண்ட்ஸ் கிவன் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபார்முலா y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. ஸோ இதில் x1 y1 x2 y2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்களா? இங்கே y minus y1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. இட் இஸ் y2. ஹியர் x1 வேல்யூ, ஹியர் இட் இஸ் x2 வேல்யூ. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டேர்மோட 3/3 மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ 3y minus 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே 3/3 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிடும்? -6 minus 2 divided by 3 இருக்கும். நியூமரேட்டரில் என்ன இருக்கும்? 3y minus 2 divided by 3 இருக்கும். இந்த 3 கேன்சல் ஆகிருக்கும். ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு? 3y minus 2 divided by -8. அதே சேம் கான்செப்ட்லேயே இங்கே நம்ம சொல்லலாம். நியூமரேட்டர் என்ன இருக்குது? x minus 2. டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் எல்சிஎம் எடுக்கும்போது -1 -4 divided by 2ன்னு கிடைக்கும். இந்த 2 நியூமரேட்டர் போயிடும். சரியா? இங்கே -5/2ன்னு கிடைச்சாச்சு. இந்த நியூமரேட்டர் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? நியூமரேட்டர் போயிடுச்சு. அப்படி எக்ஸ் மைனஸ் 2 மட்டும்தான் நியூமரேட்டரில் இருந்துச்சு. டினாமினேட்டரில் இருக்க 2 போகும்போது 2x minus 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு? -5 எடுத்துகிட்டு இந்த 2 டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணுவேன். -5 × 3 -5 × 3y -15y -5 × -2 +10. நெக்ஸ்ட்டு இந்த -8 ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது என்னவாகும்? -16 + 32 ஆகும். ஸோ இதுக்கு நம்ம முன்னாடியே என்ன செஞ்சிடல, இந்த சைடில் இருக்க மைனஸும் இந்த சைடில் இருக்க மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ டைரக்ட் ஆன்சர் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம எப்போவுமே என்ன செய்யணும்? எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க மாதிரி ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு? 16x -15y -22 = 0ன்னு கிடச்சிருக்கு. சரியா? இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 பாயிண்ட்ஸு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அதில் இருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதே மாடல்லே நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணியிருக்கு. இது ஃப்ராக்ஷன் இல்லைன்றதுனால சிம்பிளாக ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 4x - 9y + 19 = 0. Next 8th sum. A cat is located at the point -6, -4 in xy plane. A bottle of milk is kept at 5, 11. The cat wishes to consume the milk traveling through the shortest possible distance. Find the equation of the path it needs to take its milk. என்ன கொடுத்துட்டாங்க? கேட் இருக்க பாயிண்ட், எந்த பாயிண்டில் கேட் இருக்குது? ஒரு பிளேன் இருக்குது, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸில் கேட் எங்கே இருக்குது? கேட் ஒரு பிளேஸில் இருக்குது, மில்க் ஒரு பிளேஸில் இருக்குது. இது ரெண்டுக்கும் இருக்க பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த கேட் எந்த டிஸ்டன்ஸ், இப்போ இங்கே மில்க் இருக்குது அப்படின்னா இப்படி போய் எடுக்கிறது ஈஸியாக இருக்குமா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா? அதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாகவே 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டதுனால நம்ம 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணியே ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? இங்கே பாருங்கள், கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க?
எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கு. இதில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி வேணாலும் எங்கே சுற்றிட்டு வேணாலும் போகலாம், அதில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1. இதில் x1 y1 x2 y2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். என்ன கிடைச்சிருக்கு? இது இட் இஸ் y1 வேல்யூ, இட் இஸ் y2 வேல்யூ. y1 வேல்யூ என்ன இருந்துச்சு? -4 இருக்கும். ஏற்கனவே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸ் வேல்யூ x1 வேல்யூ -6. ஏற்கனவே இங்கே மைனஸ் ஃபார்முலாவில் x மைனஸ் x1 டிவைடட் பை x2 வேல்யூ 5 மைனஸ் ஆஃப் -6ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஜென்ரல் ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 15x minus 11y plus 46 is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? Next, 10th sum. Find the equation of the straight line which has slope value -5/4 and passing through the point -1/2. Slope value கொடுத்துருக்காங்க, 1 point கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஃபார்முலா y minus y1 equal to m into x minus x1. ஸோ இப்போது m வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது டினாமினேட்டர் வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஈச் அண்ட் எவ்ரி டேர்மோடு மல்டிப்ளை பண்ணும்போது 4y minus 8 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ ஸ்லோப் அண்ட் 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1. Next, find the equation of the line whose intercept x and y axis are given below. x intercept கொடுத்துருக்காங்க, y intercept கொடுத்துருக்காங்க. x interceptோட வேல்யூ என்னென்னு மென்ஷன் பண்ணுவா? a, y intercept b. அப்போ x intercept y interceptடும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். x by a plus y by b is equal to 1 அப்படின்ற ஃபார்முலா தெரியும். x intercept y intercept ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம்? x by a plus y by b equal to 1 என்ற ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் டினாமினேட்டர் வேல்யூ கேன்சல் பண்ணணும். ஸோ எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க மைனஸ் வேல்யூ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடுச்சு. அப்போது எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது? எல்சிஎம் ஃபஸ்ட்டு டேர்மோட 6/6 ஆர் 4,6ஓட எல்சிஎம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்னவாகும்? 2, 3, 4 3s are 12. ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது என்ன செஞ்சிடலாம்? 3 ஃபஸ்ட்டு டேர்ம் 3/3, செகண்ட் டேர்ம் 2/2 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 3x minus 2y டிவைடட் பை 12 கிடைக்குது. 12 ஆப்போசிட் சைட் போகும்போது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் சம். இதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது இல்லையா? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஃப்ராக்ஷன் டிவைடட் பை ஃப்ராக்ஷன்னா டினாமினேட்டர் இருக்க வேல்யூ ரெசிப்ரோக்கல் ஆகும். ஒய் இன்ட்டு 4/3ன்னு கன்வெர்ட் ஆகும். அப்போ நியூமரேட்டர் என்னமாயிடுச்சு? 4y/3ன்னு ஆயிடுச்சு. 4y/3. இதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 3x minus 20y plus 15 equal to 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மோட 3 மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் டேர்மோட 5 மல்டிப்ளை பண்ணிட்டா சேம் டினாமினேட்டர் கிடச்சிடும். சேம் டினாமினேட்டர் கிடச்சதுக்கப்புறம் டினாமினேட்டர் வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது 1 into 15 ஆகும். அதை நம்ம சேம் சைடு எடுத்து இங்கே ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? -3x + 20y -15 கிடச்சிருக்கு. எப்போவுமே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ ஃபுல் ஈக்குவேஷனையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ சப்போஸ் 3 டேர்ம்ஸ்லேயுமே காமன் டிவைசர் இருக்குது அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 13th சம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த இன்டர்செப்ட், எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கு. அதுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் நம்ம இந்த ஃபார்ம் x/a + y/b = 1 அந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியும் போடலாம். ஆர் எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னா
y equal to 0. Put y equal to 0. X intercept find out பண்ணுறதுக்கு y equal to 0 substitute பண்ணி x ஓட வேல்யூ find out பண்ணலாம். ஆர் நெக்ஸ்ட் கண்டிஷன் y intercept find out பண்ணுறீங்க அப்படின்னா x equal to 0 substitute பண்ணி சால்வ் பண்ணலாம். இங்கே பாரு ரெண்டு மெத்தடு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம செகண்ட் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். given equation அதில் x intercept find out பண்ண போகிறோம். ஸோ y equal to 0 substitute பண்ணும்போது நம்மளுக்கு x equal to 2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு y intercept find out பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம், x equal to 0 substitute பண்ணும்போது y equal to -3 கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஆன்சர் எழுதும்போது x intercept equal to 2 அண்ட் y intercept equal to -3 தான் மென்ஷன் பண்ணணும். சரியா? இதில் செகண்ட் சம்மும் அதே கான்செப்டில் தான் போட்டிருக்கு. இந்த மாடல்லையும் நம்ம போடலாம். என்ன செஞ்சுருக்கோம், டிவைட் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டா RHS வேல்யூ 1ன்னு கொண்டு வரணும். கொண்டு வரும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது கேன்சல் ஆகும் இல்லையா, 4 1 is for 3 4ன்னு கேன்சல் ஆகும். டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்னு சொல்லலாம். இல்லை அனதர் மெத்தட் என்ன சொல்லுவேன், அனதர் மெத்தட் x equal to x intercept substitute வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் y equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடச்சிரும், 4x equal to -12. அப்போ x equal to -3. இது ரெண்டுமே சேமாக எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே ஈஸி.